உங்களுக்கு வீடு அமையறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நிச்சயமா உங்க ஜாதகத்தை தான் அதுக்கான முழுமையான தீர்வு இருக்கு. ஆனாலும் பொதுவான ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதற்கு முன்பாக ஒரு ஸ்தலம் சொல்றேன். அந்த ஸ்தலத்தை குறித்து வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு இருக்கு, இல்ல வீடு வாங்கணும்ன்ற கனவு இருக்கும், இந்த ஸ்தலத்தை பயன்படுத்தி ஜெயிச்சுக்கலாம். வீடுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்டா இருந்தா வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீங்க பொருளாதார நிலையா இல்ல உங்களுக்கு நீங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வீடுங்கிறது உங்க சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய ஜாதக நிலை ரொம்ப சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தடை தாமதங்களும் இல்லாமல் ஒரு வீட்டை நீங்கள் கட்டி முடித்து பால் காய்ச்சி அதில் நீங்கள் குடிபோக முடியும். வணக்கம். இன்றைய நாளில் வீடு கட்டுறது இல்லை பாதி வீடு கட்டி நின்று போச்சு, அதை எப்படி நிறைவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஜாதகம் நான் நிறைய தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய நியாயமான ஒரு ஆசை. நிச்சயமா அது பேராசை கிடையாது. நம்ம இந்த பூமியில நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு நிலம், நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி அமைகிறதுங்கிறது எல்லோருடைய நியாயமான ஆசை. ஒரு சிலருக்கு அது எந்த ஒரு சிரமமும் இல்லாம அது அமைஞ்சிருது. பலருக்கும் அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. நான் ஒரு வீடு கட்டுவேனா, இல்லை ஒரு நிலம் மட்டும் இருக்கு அதுல ஒரு வீடு கட்டணும், இல்லை நிலம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கிடணும், பூர்வீகத்தில் பழைய வீடு இருக்குது சார் அதை இடிச்சிட்டு கட்டணும், கட்டினது பாதியில் நிற்கிது, பாதியில் ஃபைனான்ஸை தீர்ந்து போய் நான் வச்சிருக்கிறேன், அதை எப்படியாவது என் காலத்துக்குள்ளே கட்டி என் குழந்தை குட்டிகளை அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு இல்லை அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு கொஞ்சம் காலமாக அதில் வாழ்ந்துட்டு அப்படியே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். வீடு மட்டும் அமையவே மாட்டேங்குது. என்கிட்ட பணம் வருது, செலவு பண்ணுறேன், அதை சேவ் பண்ணி அதை வீட்டுக்கு செலவு பண்ண முடியல, எங்கே தான் பண்ணுறது எங்கே தான் போகிறதுன்னு தெரில சார், எப்படியாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு பல முறை நான் இந்த கேள்வியை நான் கம் அக்ராஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீடு அமையறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை தான் அதுக்கான முழுமையான தீர்வு இருக்கும். ஆனாலும் பொதுவான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சில ஸ்தலங்கள் இருக்குது, அந்த ஸ்தலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் அவன் போயிட்டு வரும்போது நம்ம ஜாதகத்தில் என்ன திசாபதி போயிட்டு இருந்தாலும் இல்லை நம்ம ஜாதகத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த கோயிலுக்குன்னு ஒரு வீரியம் இருக்கும். இந்த கோயிலுக்கு போனால் நிச்சயமாக நம்ம வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்தலங்கள் தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இருக்கு, இந்தியா முழுக்கல பல இடங்கள்ல இருக்கு. அதில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் நான் சொல்கிறேன். அந்த ஸ்தலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம போயிட்டு வரும்போது நிச்சயமாக அங்கே நான் வீடு கட்டணும், நிலம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணும், எனக்கு ஒரு வசிப்பிடம் இல்லம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டுதலாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அங்கே வணங்கிட்டு அந்த செங்கலை பூஜிச்சு தட்சணை கொடுத்து பூஜை பண்ணிட்டு அந்த செங்கலை எடுத்துகிட்டு அந்த செங்கலை வச்சு நீங்கள் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த தடைகளும் இல்லாமல் அந்த வீட்டு வேலை முடிகிறத நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. வீடுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்டாக இருந்தால் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பொருளாதார நிலையா இல்லை உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வீடுங்கிறது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய ஜாதக நிலை ரொம்ப சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தடை தாமதங்களும் இல்லாமல் ஒரு வீட்டை நீங்கள் கட்டி முடித்து பால் காய்ச்சி அதில் நீங்கள் குடிபோக முடியும். அதிலும் குறிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்கணும். ஏன்னா நிறைய மனிதர்கள் சேர்ந்து அவங்க உழைப்பை கொட்டி தான் ஒரு வீட்டை கட்டுவாங்க. இல்லை ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்லேயும் பல பேரோட உழைப்பு இருக்கும், அதை போய் நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் குடியேற போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் முதல் விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சைவம் சாப்பிடக்கூடியவராகவோ இல்லை அசைவம் சாப்பிடக்கூடியவராகவோ இருந்தாலும் சரி, இந்த பலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு நிலம் வாங்கி அந்த இல்லை ஆல்ரெடி இருக்கிற நிலத்தில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த பலி கொடுக்கறத மறந்துடாதீங்க. உங்கள் ஊரில் இல்லை நீங்கள் வீடு கட்ட போகிற இடத்துல அதுக்குன்னு செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு பூசாரியோ இல்லை அதை தொடர்ந்து பண்ணக்கூடிய குடும்பங்களோ இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி அந்த பலி கொடுக்கறதுக்கான முறைகள்லாம் தெரியும். அதை நம்மளே பண்ணுறதை விட அந்த மாதிரி ஆட்களை அதற்கு நியமித்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுத்து அவங்க குறித்து கொடுக்கக்கூடிய முகூர்த்தத்தில் அவங்க பண்ண வேண்டிய விதத்தில் அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அந்த பலி கொடுத்து அதன் பிறகு உங்களுடைய அந்த வீட்டு பணிகள் வீடு கட்டுறதுக்கான பணிகளை தொடரும்போது நிச்சயமாக எந்த ஒரு அசம்பாவிதங்களும் யாருக்கும் எந்த ஒரு கேடும் இல்லாமல் அந்த வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதற்கு முன்பாக ஒரு ஸ்தலம் சொல்கிறேன். அந்த ஸ்தலத்தை குறித்து வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு இருக்குது, இல்லை வீடு வாங்கணுன்ற கனவு இருக்கும், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இருக்கும். சிலருக்கு உடனடியாக கொஞ்சம் காசு சேர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காசு சேர்ந்துட்டா வாங்கிடுவேன் அப்படிங்கிற அந்த சூழலில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தை பயன்படுத்தி ஜெயிச்சுக்கலாம். திருச்சி பக்கத்தில் மணச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல பூமி நாத சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் நீங்கள் தனியாக போனாலும் சரி இல்லை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போனாலும் சரி
ஏன்னா நிறைய குடும்பத் தலைவர்கள் வந்து பணம் சேர்த்து வச்சுருப்பீங்க. இதை எப்படியாவது நம்ம காலத்துக்குள்ளே அந்த வீட்டை கட்டி முடிச்சிடணுன்ற ஒரு வேட்கையோடு இருப்பீங்க. நீங்கள்லாம் இந்த கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று பகல் நேரத்தில் அந்த கோயிலுக்கு போய் அந்த பூமிநாத சுவாமி கோயிலில் போய் வேண்டுதல் வைக்கணும். சும்மா வேண்டிட்டு வர்றதில்லை. வேண்டிட்டு வர்றது வேற, வேண்டுதல் வச்சுட்டு வர்றது வேற. வேண்டுதல் வைக்கிறது என்னன்னா, நான் நல்லபடியாக அந்த வீட்டை கட்டி இல்லை வீட்டை வாங்கி பால் காய்ச்சி குடி போனதுக்கு அப்புறமா அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நீங்க நல்லபடியா எல்லாம் செட்டில் ஆகி இந்த வீடு வந்து உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இதே மாதிரி சந்தோஷமா வந்து நான் உனக்கு இன்னது செய்வேன் அப்படின்னு அந்த தெய்வத்திடம் வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கட்ட போகிறீங்க, எல்லாமும் கைவசம் இருக்குது அப்படின்னா ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பூஜித்து நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து அந்த செங்கலை அடித்தளமாக வச்சு கட்ட ஆரம்பிக்கணும். இப்படி இதை நீங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் பலிக்கும். உங்களுக்கு வீடு வந்து நல்லபடியாக கட்டப்படும். பெரும்பாலும் மனித இயல்பு என்னென்னா, வெற்றி பெறுவதற்காக கோயிலுக்கு போகிறது, வேண்டுதல் வைக்கிறது, கடவுளே இதை நீ செஞ்சு கொடுன்னு வந்து மன்றாடுவது. அந்த வேண்டுதல் பலிச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மனித இயல்பு என்னென்னா அதை மறந்துடும். நம்ம ஒரு வேண்டுதல் வச்சதையோ சொன்னதையோ வாக்கு கொடுத்ததையோ மறந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் பால் காய்ச்சி குடி போனதுக்கு அப்புறமா எந்த வித தாமதமும் இல்லாமல் தள்ளி போடாமல் கரெக்டாக நீங்கள் அந்த வீக்கில் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை போய் அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த கோயிலில் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் செஞ்சுருங்க. அதன் பிறகு உங்களுடைய அடுத்த சந்ததிகளும் தொடர்ந்து அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு வந்துடுவாங்க. நீங்கள் இந்த கோயிலையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா தொன்று தொட்டு இந்த கோயிலை வச்சு உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளும் அவங்க விரும்புகிற இடங்களில் அந்த வீடு கட்டி குடி போயிருந்து வாழையடி வாழையாக ஒரு சொந்த வீடு உள்ள குடும்பமாகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா ஒரு வீடுங்கிறது உங்களுக்கு அப்புறமும் உங்கள் குடும்பத்தார் வசிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், அதுவே ஒரு கோயில் தான். ஸோ இந்த விஷயத்தை பின்பற்றி நாம் எல்லோருக்கும் நம்மளுடைய நியாயமான ஆசையான அந்த வீடு அப்படிங்கிற கனவு நிறைவேறணும் அப்படிங்கிறத நான் அந்த எல்லாம் வல்ல பூமிநாத சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சுகமே சூழ்க.